Hi friends, Ramadan pre-preparation part 1 நீங்க பார்த்திருப்பீங்க. part 2 வீடியோ தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். 3 விதமான நான்வெஜ் சீக்ரெட் மசாலா பொடிகளை தான் பார்க்க போறோம். அதுல முதல்ல பார்க்க போற மசாலா பொடியை பார்த்தோம்னா இவனை சேர்க்காம நான்வெஜ்ஜே ஃபுல்ஃபில் ஆகாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான மசாலா பொடி. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாங்க, கரம் மசாலா பொடி. 3 பொருளை வச்சு எப்படி சூப்பரா சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் பட்டையை எடுத்துக்கங்க. சுருண்டி நீளமா இருந்துச்சுன்னா உடைச்சி விட்டு பேன்ல சேர்த்துக்குங்க. மிதமான சூட்டுல நல்ல ஒரு நறுமணம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. கரம் மசாலா பொடிக்கு அளவுகள் தான் ரொம்ப முக்கியம். அதனால அடுத்தடுத்து வரப்போற இன்கிரீடியன்ஸோடைய அளவுகளை கரெக்டா நோட் பண்ணிக்கிங்க. வறுப்பட்டதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அடுத்து ஏலக்காய் 35 கிராம் சேர்த்து அதுவும் மிதமான சூட்டுல நறுமணம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. வறுப்பட்ட ஏலக்காவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு கடைசியா லவங்கம் 25 கிராம் போல சேர்த்து அதையும் மிதமான சூட்டுல நறுமணம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. அதையும் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுக்குங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல மாற்றி விட்டு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்து அதையும் பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டு எடுத்தாச்சு. அடுத்து இந்த மசாலா பொடியை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்ச கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி எடுத்துக்குங்க. 6 மாதம் வரைக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக அதை மூடி வைக்கணும். அப்போதான் அதனுடைய மனமும் மாறாமல் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். அவசியம் இதை ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ண போறது மீன் வறுவல் மசாலா பொடி. அதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து மிதமான சூட்டுல நல்ல ஒரு நறுமணம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா வறுபட்டு அதனுடைய நிறமும் லைட்டா மாறி வந்துருச்சு, நல்ல ஒரு மணமும் வந்துருச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அதே கடாயில 6 டேபிள் ஸ்பூன் தனியா விதையை சேர்த்து அதுவும் மிதமான சூட்டுல வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. வறுப்பட்ட தனியா விதையும் மாற்றி விட்டுட்டு 25 நம்பர் போல சிகப்பு மிளகாவை கடாயில சேர்த்து விட்டுக்குங்க. சிவப்பு மிளகாய் நல்லா கருகிடாம வறுத்து பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அடுத்து காஷ்மீரி சிவப்பு மிளகாய் 30லிருந்து 35 நம்பர் சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க. காஷ்மீரி சிவப்பு மிளகாய் வேண்டான்னு நினைச்சீங்கன்னா நம்ம நார்மல் சிவப்பு மிளகாவே மொத்தமா 50 நம்பரா எடுத்துக்குங்க. ஆனா இந்த காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்க்கறதுனால நம்ம ஃபுட் கலர் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த மிளகாவே நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும். அதனால உங்களுக்கு எந்த மிளகாய் விருப்பமோ அந்த மிளகாவை சேர்த்து விட்டுக்குங்க. பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு எப்பயும் போல நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்குங்க. நல்லா ஃபைனா அரைச்சி விட்டுட்டு அது கூட 1/2 கப் அளவுக்கு சோள மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டீஸ்பூன் கல்லுப்பு, 2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து மறுபடியும் நல்லா ஃபைனா அரைச்சி விட்டு எடுத்துக்குங்க. எப்பயும் போல பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு மசாலா பொடியை நல்லா ஆற விட்டுட்டு நல்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மீன் வறுவல் மசாலா பவுடரை நம்ம 6 மாதம் வரைக்கும் வைத்து பயன்படுத்தலாம். அதனால ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ண வைக்க மறந்துடாதீங்க. லாஸ்டா நம்ம ரெடி பண்ண போறது குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடித்தமான சிக்கன் 65 மசாலா பவுடர். அதுக்கு 2 டீஸ்பூன் லவங்கம், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, மிளகு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கல்பாசி 2 டீஸ்பூன், 4-5 பட்டை துண்டு, அடுத்து 4 நட்சத்திர சோம்பு, கல்லுப்பு 2 டீஸ்பூன். எல்லாத்தையும் செவக்க செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா ஃபைனா அரைச்சி விட்டுட்டு அது கூட 1/2 கப் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 கப் அளவுக்கு சோள மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடரை சேர்த்து நல்லா ஒரு தடவை அரைச்சி விட்டுட்டு ஜாரை ஓபன் பண்ணி மறுபடியும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஃபைனா அரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா கலவையும் நல்லா ஈவனா பிளெண்ட் ஆகி வரும். அதனால அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்பயும் போல பிளேட்டுக்கு மாற்றி விட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா பவுடர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மறக்காம நோம்பு நாள்ல ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 3 விதமான மசாலா பவுடரை எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு வர இருக்கிற வீடியோல பார்க்கலாம்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.